வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். நம்ம வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எப்படி விலைக்குறைவா வாங்குறது புத்திசாலித்தனமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை நல்ல விலைக்கு விற்கிறதும் புத்திசாலித்தனம் தாங்க. இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி பழைய பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி லாபமாக விற்கலாம் அப்படிங்கிற 5 டிப்ஸ் இந்த வீடியோவோட கடைசியில் வருது. வீடியோவினுடைய ஆரம்பத்தில் இன்னைக்கு பழைய பொருட்கள்லாம் என்ன விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை முதல் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், உயர் மதிப்பு இருக்கிற உலோகங்கள் மற்றும் இரும்போட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு பழைய காப்பர் அதாங்க செம்பு ஒரு கிலோ வந்து 1180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பித்தளை ஒரு கிலோ 775 ரூபாய்க்கு விற்க முடியும். அலுமினியம் ஒரு கிலோ 235 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய எவர் சில்வர் மற்றும் ஸ்டீல் வந்து ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. பழைய இரும்பு ஒரு கிலோ 29 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தகரம் ஒரு கிலோ 22 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்க முடியுங்க. அடுத்ததா பேப்பர், அட்டைகள், புத்தக வகைகள்லாம் எவ்வளவு விலைக்கு விற்க முடியும்னு பார்த்துடலாம். பழைய நோட்டு புக் வந்து ஒரு கிலோ 17 ரூபாய்க்கு விற்க முடியும். அட்டைப்பட்டி ஒரு கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பழைய இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஒரு கிலோ 22 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். தமிழ் பேப்பர் வந்து ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கலாங்க. நம்ம வீட்டில் கிடக்கிற தேவையில்லாத பேப்பர் எல்லாம் ஒரு கிலோ 12 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா பிளாஸ்டிக் மற்றும் மற்ற பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பழைய பிளாஸ்டிக் ஒரு கிலோ 21 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் ஓடு ஒரு கிலோ 32 ரூபாய்க்கு விற்க முடியும். கார் டியூப் வந்து ஒரு கிலோ 66 ரூபாய்க்கு விற்கலாங்க. பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். பேட்டரி வகைகளோட விலைகள்லாம் எவ்வளவுக்கு விற்க முடியும்னு பார்த்துடலாம். பைக் பேட்டரி ஒரு கிலோ 112 ரூபாய். கார் பேட்டரி ஒரு கிலோ 117 ரூபாய். யூபிஎஸ் பேட்டரி ஒரு கிலோ 85 ரூபாய். இன்வெர்டர் பெரிய பேட்டரி ஒரு கிலோ 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் நம்மளால விற்க முடியும். அடுத்ததா நம்ம வீட்டில் கிடக்கிற பழைய துணிகள் மற்றும் பட்டுப்புடவைகளோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். பழைய பட்டுப்புடவைகளோட விலை வந்து 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். பட்டினுடைய தரத்தை பொறுத்து விலை மாறுபடுது. பழைய துணிகள் வந்து ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் கிடக்கிற பழைய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இ வேஸ்ட்டுகள் எவ்வளவு விலைக்கு விற்குதுன்னு பார்த்துடலாம். பழைய மதர் போர்டு வந்து ஒரு கிலோ 770 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய ஹார்ட் டிஸ்க் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பழைய சிஆர்டி டிவி ஒன்று 200 ரூபாய்க்கு விற்க முடியும். எல்இடி எல்சிடி டிவி மானிட்டர் வந்து ஒன்று 150 ரூபாய்க்கு விற்க முடியும். நீங்கள் கம்ப்யூட்டரில் சிபியு பழசு வச்சுருந்தீங்கன்னா ஒன்று 250 ரூபாய்க்கு விற்கலாம். பழைய பட்டன் ஃபோன் ஒன்று 60 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய உடைஞ்ச ஸ்மார்ட் ஃபோன்லாம் 100 ரூபாய்க்கு குறையாமல் நம்மளால் விற்க முடியுங்க. அடுத்ததா வேற என்ன பொருட்களை நம்மளால் விற்க முடியும் அப்படின்னா, எக்ஸ்ரே சீட்டு ஒரு கிலோ வச்சுருந்தீங்கன்னா 420 ரூபாய்க்கு விற்கலாங்க. பழைய சைக்கிள் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பழைய கார் டயர் ஒன்று 10 ரூபா. பைக் டயர் ஒன்று 5 ரூபாய்க்கு விற்க முடியும். பாட்டெல்லாம் வந்து 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. கண்ணாடி பாட்டிலாம் இருந்துச்சுன்னா கிலோ 2 ரூபாய்க்கு கூட நம்மளால விற்க முடியுங்க. இதுதாங்க இன்னைக்கு பழைய பொருட்களோட மார்க்கெட் ரேட்டு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவுங்க. அடுத்ததா பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கலாங்கிற 5 டிப்ஸை பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் வந்து பழைய பொருட்களை தகரம் தனியா, இரும்பு தனியா, காப்பர் தனியா, பிளாஸ்டிக் தனியா தரம் பிரித்து விற்கணும். மொத்தமா பழைய பொருட்கள் விற்றீங்கன்னா நஷ்டம்தான். நம்ம சேனலுடைய நோக்கமே விலைக்குறைவான பொருட்களை மக்களிடம் சேர்க்கறது தான். கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் லாபமாக வாங்கணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வாங்குங்க, விலைக்குறைவாக கிடைக்கும். டெய்லியுமே உங்கள் லாபத்தை அதிகரித்து செலவை குறைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிய வச்சுக்கோங்க. அடுத்து 3வது டிப்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை எப்பவுமே தனியாக கொடுங்க, அதுதான் நல்ல லாபம். மொத்த பொருட்களோட சேர்த்து போடாதீங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தனியாகவே கொடுங்க. 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை சில்லறை வியாபாரிகிட்ட விட மொத்த விலை கடைகளில் போய் விற்றீங்கன்னா நல்ல லாபம். 5வது டிப்ஸ் வந்து பட்டு புடவைகளை பழைய துணின்னு கொடுக்காம பட்டு புடவை வாங்குறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நல்ல லாபத்துக்கு உங்களால் விற்க முடியும். இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் இதை வாங்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு பழைய பொருட்களை எப்படி லாபமாக விற்கலாம் அப்படிங்கிற 5 டிப்ஸை பார்த்தீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமா பயனுள்ளதா இருந்திருக்கும். அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல உங்க லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.